வணக்கம். அன்பான அறிவியல் சான்றோர்களே, அறிவிற்காகவே பிறந்த இந்த மிதுன ராசி நேயர்கள், உங்களுக்கு வாய்வு தொல்லை இருப்பதனால் அதே நேரத்தில் அந்த வாய்வோட்டம்தான் உங்கள் அறிவோட்டத்திற்கு காரணமாக இருக்கிறது. உங்களுடைய அனைத்து செயல்பாடுகளும் இப்பொழுது மிகவும் யோசித்து உங்களுடைய செயல்பாட்டு நேரடியாக சென்றது இப்பொழுது செல்லுவதற்கு காலதாமதமாகிறது, இல்லை இரட்டிப்பாக மாறுகிறது. இந்த இரட்டிப்பாக மாறுவதாலும் காலதாமதம் ஆவதனாலும் நீங்கள் உங்களுடைய பலனை கண்டிப்பாக உயர்ந்த நிலைக்கு எடுத்து போவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னு கேட்டால், சில கிரகங்கள் வக்ரநிலை பெறும்பொழுது அது உயர்ந்த நிலை கொண்டு வரும். அது எப்படி யார் கொண்டு வரோன்னா, அவங்க பிறந்த நேரத்தில் அதே மாதிரி இருந்தால் இந்த நேரத்தில் சிறப்பாக இருக்கும். இது வக்ர நிலையில் அந்த வீட்டுக்கு அதிபதி என்று இருக்கிறார். அது அவருடைய பொருளாதாரத்தையும் அதற்கு அடிப்படையாக உள்ள ஒரு சூழ்நிலையையும் யோசித்து இவர்களுடைய முயற்சி ஸ்தானத்தில் இருப்பதால் இவர்களுடைய முயற்சி வெற்றியை தரும். வீரியஸ்தானம், முயற்சி ஸ்தானம், தன்னுடைய சகோதர சகோதரிகள் ஸ்தானம், அத்தை ஸ்தானம், இப்படிப்பட்ட ஸ்தானமாக இருந்து அதில் புதன் பகவான் செல்வதனால் படுத்திருக்கிற மகாவிஷ்ணு எங்கே இருக்காரோ அங்கே சென்று அந்த பத்மநாபனை நீங்கள் வணங்கி வந்தால் உங்களுக்கு அனைத்து சுகங்களும் கிடைக்கும். ஏன் என்றால், நீங்கள் நின்று அவரை தலை வணங்கி வணங்கும்போது உங்களுடைய உச்சந்தலையில் அவருடைய பார்வை படும். அந்த கதிரியக்கங்கள் உங்களுக்கு உச்சந்தலையில் வரக்கூடிய ஸ்பீடு, உங்களுடைய வேகத்தை சரி செய்து பக்குவமாக எடுத்து செல்லும். பச்சை நிறத்திற்கு சொந்தக்காரமான, அதாவது லைட் கலர் பச்சையை விரும்பக்கூடிய உங்களுடைய பெயர், வீடு, வாசல் எல்லாமே 5ஆம் நம்பரில் வர்றது மாதிரி பயணிக்கக்கூடிய நீங்கள் உங்களுக்கு உங்களுடைய பயணம் செய்கின்ற அந்த ஒரு டிக்கெட்டை வாங்கி பாருங்கள். அதில் 5ஆம் நம்பர் பதிந்திருக்கும். அந்த 5ஆம் நம்பர் தான் புதன் பகவானுக்கு உள்ளது, மகாவிஷ்ணு கூடையது, அறிவுக்குடையது. அதற்குடைய பச்சை கலரும் அதை பயன்படுத்தினால் இன்னும் சிறப்பை தரும். இன்றைய நிலையில் சூரியனுடைய வீட்டில் அந்த புதன் பயணிக்கும் பொழுது அவன் கேதுவாகவும் சுக்கிரனாகவும் சூரியனுமாக பயணிப்பார். உங்களுடைய ஆரம்ப திட்டம் வக்ர நிலை நிவர்த்தியாகிற நேரத்தில் பார்த்தீர்களானால் மிக அற்புதமாக ஒவ்வொரு காரியமும் சீரும் சிறப்புமாக எடுத்து செல்வதற்கான சூழ்நிலை இன்று இருக்கிறது. எல்லா விஷயத்திலும் நீங்கள் உங்களுடைய தகவலை கொண்டு போய் கொடுத்து காலாகாலத்தில் அதன் மூலமாக பலன் அடைவதற்கான சூழ்நிலையில் இருப்பீர்கள். செய்கின்ற தொழில்களில் நீங்கள் முன்மாதிரியாக இருப்பீர்கள். எப்பொழுதுமே நீங்கள் முயன்று செல்லும்போது யாராவது ஒருவர் இடையூறாக தான் இருப்பார்கள். நீங்களும் அதை பற்றி கவலைப்பட போகிறதில்ல, அவங்களும் அதை பற்றி கவலைப்பட போகிறதில்ல. உங்களுக்கு இடையூறு செஞ்சுக்கிட்டே போய் அவங்க பேரை கெட்ட பேரை ஆக்கிக்குவாங்க. நீங்கள் அதை பொருள்படுத்தாத போய் செய்ய வேண்டிய காரியத்தை சிறப்பாக செஞ்சுட்டு வந்துடுவீங்க. ஆகையினால் தடைகளுக்கு இடையில் நடக்கக்கூடிய உங்களுடைய பயணம் இந்த மாதம் உங்களை சிறப்பாக அழைத்து செல்லும். உங்களுடைய எதிரி கூட இந்த நேரத்தில் உங்களுக்கு அடிபணியும் சூழலில் தான் இருக்கிறார். உங்களை நிர்வாகம் பண்ணக்கூடிய அதிகாரியாக இருந்தாலும் சரி, நீங்கள் எதிர்பார்த்து செல்லுகின்ற இடத்தில் உங்களுக்கு பதில் சொல்லக்கூடிய நிலையில் இருப்பவர்களாக இருந்தாலும் சரி, ஆரம்பத்தில் உங்களுக்கு அது அச்சமாக இருந்தாலும் போக போக உங்களுடைய வளர்ச்சி உங்களுக்கு மிக சிறப்பை தரும். தைரியம் என்பது உங்களுடைய ஒவ்வொரு செயல்பாட்டிலும் உங்களுடைய சிந்தையிலும் உங்களை எடுத்து செல்வதை பார்க்கும்போது உங்களுடைய பயணத்தில் சிறப்பையும் பேரையும் புகழையும் பெறுவீர்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலையில்தான் இன்று செல்கிறது. ஏனென்றால் அந்த சுக்கிர பகவானுடைய அனுகிரகம் நிறைந்த அந்த இடம் அது. உங்களுடைய பயணத்தில் செல்லும்போது மருத்துவ செலவு கூட இப்பொழுது நடக்க வாய்ப்பு உள்ளது. சளி கட்டுவதாலையும் சளியால் தொல்லையும். மேலும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். வருகின்ற இடி, மின்னல், காற்று, மழையில் நீங்கள் பாதிக்கப்படுவதற்கு வாய்ப்புள்ளது. நீங்கள் இடி, மின்னல், காற்று பொருள்படுத்தாத செல்லாதீர்கள். உங்கள் கவனம் அதன் மேல் இருக்கட்டும். இந்த பிரபஞ்சம் இப்பொழுது இயற்கையின் மூலமாக சரி செய்து கொண்டிருக்கிறது. அதுவும் மிதுன ராசிக்காரர்கள் தன்னுடைய பக்குவத்தை தாண்டினால் அந்த பக்குவத்திற்கு பக்குவமான நிலைக்கு இந்த பிரபஞ்சம் இழுத்து வருவதற்கான முயற்சியில் இருக்கிறது.
நீங்கள் எங்கு இருக்கிறீர்கள் என்பதை நீங்கள் முதல்ல உணர்ந்து கொள்ளுங்கள். எது மாதிரி செயல்பாட்டை செய்கிறீர்கள் என்று நீங்கள் முதலில் உணர்ந்து கொள்ளுங்கள். அந்த செயல்பாட்டில் சற்று யோசித்து அந்த பத்மநாபனை வணங்கி நீங்கள் உங்களுடைய காரியத்தை செய்யுங்கள். உங்களுடைய உள்ளமும் உங்களுடைய எண்ணமும் உங்களுக்கு உறுதுணையாக இருந்து பயன் தரும். அப்படிப்பட்ட இந்த உன்னதமான நிலையை நீங்கள் இந்த மாதம் அடையலாம். உங்களுடைய உடல் வாய்வால் பாதிப்புக்கு ஆளாகும். காற்றால் உங்களுக்கு பாதிப்பு வரும். உங்களுக்கு அதிக உஷ்ணம் உங்கள் உடம்பில் இருப்பதால் நீங்கள் எண்ணெய் தேய்ச்சி முழுவதோ இல்லை காலையில் குளித்துவிட்டு உங்களுடைய ஒவ்வொரு அங்க சுத்தி செய்வதோ, சுவாசத்தால் அங்க சுத்தி செய்வது சிறப்பை தரும். உங்களுடைய ஒவ்வொரு செயல்பாட்டிலும் உங்களுடைய பயணத்தில் நீங்கள் உயர்ந்து செல்வதற்கு அப்படிப்பட்ட ஒரு முயற்சி ஸ்தானத்தில் உங்களுடைய பயணம் இருப்பதனால் உங்களுடைய சுகங்கள் குறைந்தாலும் உங்கள் முயற்சியை நீங்கள் விடுபோவது இல்லை. அந்த ஸ்தானத்தின் அதிபதியோடு சேர்ந்து செயல்படுவதால் யாராவது ஒருத்தவங்க உங்களுக்கு துணையாக இருந்தது சரியான வழிகாட்டுவாங்க. அதன் மூலமாக உங்களுக்கு ஓய்வு கிடைக்கும். உங்களுடைய அதிகாரிகளோ நீங்கள் எதிர்பார்க்கின்ற இடத்தில் ஒரு பலனையோ நீங்கள் மிக எளிமையாக அடைவதற்கு யாராவது உங்களுக்கு துணை புரிவார்கள். அப்படிப்பட்ட நிலையில் இந்த காலம் உங்களை வழி நடத்துகிறது. இந்த பிரபஞ்சத்திலிருந்து வரக்கூடிய ஆற்றலானது மின்னணு ஆற்றலை நீங்கள் பயன்படுத்தும் முறையில் உங்களுடைய உடலும் உள்ளமும் சார்ஜ் ஆகி மிக பக்குவமான நிலையில் கதிரை இயக்கக்கூடிய தன்மைக்கு ஆளாவீர்கள். அச்சம் என்பது உங்களுக்கு இடையில் வருவதற்கு வாய்ப்புள்ளது. அச்சத்தை தவிர்ப்பது சிறந்தது. அதே நேரத்தில் வரும் அச்சம் எதை சார்ந்து வருகிறதோ அதை பொறுத்து நீங்கள் அந்த நேரத்தில் அந்த ஈசனை, அந்த பத்மநாபனை நீங்கள் உணரும்போது கண்டிப்பாக உங்களுடைய அருளும் உங்களுடைய ஆற்றலும் உங்களுக்கு சிறந்த நேரத்தில் உயர்ந்த பலனை தந்துவிடும். உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே நல்ல சிறப்பை தரும். ஏற்கனவே செய்து வைத்திருந்த பயிற்சியும் இந்த முயற்சியும் உங்களுக்கு காலாகாலத்தில் சிறந்த பலனை எடுத்து செல்கிறது. உங்களுடைய ஆடை வெண்மையாகவோ பச்சையாகவோ ஒரு லைட் கலர் பச்சையாகவோ ஒரு வேஷ்டி கட்டுறீங்கன்னா அது லைட் கலர் பச்சை உள்ள கோடு போட்டதாகவோ நீங்கள் பயன்படுத்துங்க. பெரும்பாலும் ஒரு சிலர் கட்டம் போட்ட சட்டையை பச்சை கலரில் போடுவாங்க. ஒரு சிலர் ஒரு ப்ரௌன் கலரில் போடுவாங்க. ஏன்னா நாளில் ஏது இருக்கிறதுனால உங்களுடைய ஒரு விதமான லைட் கலரான அந்த ஆடைகள் உங்களுக்கு நிறைய விஷயங்களை ஈர்த்து உங்களுக்கு கொடுக்கும். சில விஷயத்திலிருந்து நீங்கள் தப்பிப்பதற்கு இந்த ஆடையே உங்களுக்கு துணையாக இருக்கும். 3, 5, 7 இது போன்ற எண்களும் உங்களுக்கு வழிகாட்டும். இந்த இயற்கை உங்களுக்கு துணை புரிவதற்கு நீங்கள் அதோடு நீங்கள் துணை புரிய இந்த செயல்படுங்கள். இந்த மாதம், இந்த செப்டம்பர் மாதம் உங்களுக்கு சீரும் சிறப்பும் தருவதை நன்கு உணர்வீர்கள். மீண்டும் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.